ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி டிஃபின் பாக்ஸில் போட்டு தண்ணி 2 கிளாஸ் போல் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் குக்கரில் அப்படியே வச்சுருப்பேன். குக்கர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். உங்ககிட்ட குக்கருக்கு வந்து செட்டாக பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வச்சு போட்டுடலாம். ஏன் இந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்னா துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஒன்றா போடும் போது குக்கரில் அது வந்து வெளியே அந்த குக்கர் மூடியெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் இப்படி தான் போடுவேன். இப்படி போட்டாக்கா நமக்கு வந்து பருப்பு தண்ணியெலாம் மேலே ரொம்ப வராது. அதே மாதிரிலாம் குக்கர் அதோட மூடியை வந்து கரையும் படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வெந்தும் வரும். அதே மாதிரி இந்த பருப்பில் வந்து கீழெல்லாம் போகாது, கரெக்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை 4-5 விசில் விட்டுடலாம். இப்போ வந்து குக்கர் விசில் வரலும் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து இப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு காரம் வந்து இதில் தெரியாது. ஸோ அதனால் வந்து 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அக்கார்டிங் எடுத்துக்க மாதிரி குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தன்னாலும் ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடாயை எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு ஜீரக ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஜீரகம் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பேன். இப்போ கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பைத்தம்பருப்பு, இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக 3-4 பேர் சாப்பிட்லாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நல்லா வந்து தக்காளிலாம் குழஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்ததுமே இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட மெயின் என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். டெய்லி சாம்பார், ரசம், காரக்குழம்பு தான் சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி ஒரு ரைஸுக்கு சாம்பார் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, சாம்பார், சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாருக்குமே எல்லா இதுக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2 பருப்பு சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் பருப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரணமும் நல்லா ஆகும். அப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பருப்பு வேகும் போது அதுவரை நம்ம வந்து இந்த வெங்காய தக்காளிலாம் தாளிச்சிட்டோன்னா நமக்கு டைமு கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்கள். பட் குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து பருப்பு கீழே வந்திருக்கு. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கியே வரல. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இதுவும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பருப்பு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து கீழே ஊற்றாமல் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன்னா வந்து அடி பிடிக்காமல் இருக்க.
இப்போ கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க பருப்பு இதை சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து வேக வச்சிருந்தெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் சேர்த்துடுறேன். ஏன்னா பருப்பு வந்து ஆற ஆற நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகும், மீடியமாக வந்துடும் ஆற ஆற. அதனால் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி திருவிடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக முடிக்கிற சாம்பார் தான் இது. இது வந்து நான் ரைஸுக்கு எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இது கன்ஃபார்மாக இன்றைக்கே செஞ்சு பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.